அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷால்லாண்டு சூரா நபா பார்த்து கொண்டிருக்கிறோம். 13 ஆயத் முடிச்சிட்டோம். இன்றைக்கி 14வது ஆயத்திட அர்த்தத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோம். சுருக்கமான தஃப்சீரும். வான்சல்னா மினல் முக்சிராத்தி மான் சஜ்ஜாஜா. வான்சல்னா மினல் முக்சிராத்தி மான் சஜ்ஜாஜா. முதல்ல இதில் அர்த்தத்தை பார்ப்போம். வாண்டா இன்னும் அன்சல்னா நான் என்றா நாங்கள் சொன்னோம் எத்தனையோ தரக்க படிச்சிட்டோம். நான் என்று பின்னுக்கால வந்து அது நாங்கள் என்ற அர்த்தம். நாங்கள் என்ன அர்த்தம். அப்போ நசலா என்று சொல்கிறது வந்து இறக்கி வைக்கிறன்ற அர்த்தம் எடுக்கலும். அப்போ நாங்கள் இறக்கி வைத்தோம் பாஸ்ட் டென்ஸ், இருந்த காலம். இன்னும் நாங்கள் இறக்கி வைத்தோம் மினல் முசிராதி. மின் என்றது நாங்கள் படிச்சுக்கிறோம் இருந்து. எதிலிருந்து? முகுசிராத் என்று சொல்கிறது வந்து மலை மேகங்கள் என்று எடுக்கலும். மலை மேகங்களுக்கு மூசிராத் என்று சொல்லப்படுது. அது அடுத்தது நாங்கள் பார்ப்போம். மலை மேகங்கள் இருந்து மான் என்று சொல்கிறது வந்து தண்ணி. சஜ்ஜாஜா என்றது வந்து நான்ஸ்டாப்பாக கொட்டி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் தொடர்ச்சியாக பொழியும் நீர். இந்த மாண்ட ஷிஃபா தான் சஜ்ஜாஜா. எப்படிப்பட்ட தண்ணி? தொடர்ச்சியாக பொழிஞ்சு கொண்டிருக்கிற, தொடர்ச்சியாக கொட்டி கொண்டிருக்கிற தண்ணி தான் சஜ்ஜாஜா என்று சொல்லப்படுது. மாண்டா தண்ணி. அது தண்ணியோட தன்மை தான் சஜ்ஜாஜா. மர அர்த்தத்தை பார்ப்போம். வாண்டா இன்னும் அன்சல்னா என்ற நாங்கள் இறக்கி வைத்தோம் மினல் முஹ்சிராத்தி மலை மேகங்கள் இருந்து மான் சஜ்ஜாஜா தொடர்ச்சியாக பொழியக்கூடிய தண்ணியை நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ரைட், இதுதான் சுருக்கமான அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ மலையை பற்றி பேசுகிறான். எத்தனையோ விஷயங்கள் பேசப்பட்டுச்சு துனியாவில் கண் முன்னுக்கு நடக்கிற. இப்போ மழை பெய்கிறத பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். ஹைர், இப்போ இதில் என்னென்ன சுருக்கமாக நாங்கள் படிப்போம் என்ன நிற்கிதுன்னு. முதலாவது வந்து இந்த மூசிராத் என்ற வார்த்தை, அதில் வந்து ரூட் லெட்டர்ஸ் அது என்ன வார்த்தையால் செய்யப்படுதுன்னு சொன்னால் ஐன் சீன் ரா, ஐன் சீன் இல்லை, ஐன் ஸ்வாத் ரா அஸ்வரா என்ற வார்த்தையால் தான் அந்த மூசிராத் என்ற வார்த்தை செய்யப்பட்டிருக்குது. அதோட அர்த்தம் வந்து அரபியில் எப்படி வருதுன்னா புளிகிறது இல்லாட்டி பொடியாக்குறது, அந்த அர்த்தம் தான் அந்த ரூட் லெட்டர்ஸுக்கு இருக்குது. அப்படின்னா இது மலை மேகங்களுக்கு பாவிக்கப்பட்டதுக்கு அதோட அர்த்தம் எப்படி வருதுன்னு தான் புளியப்படுறேன்ற அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் உடுப்பு கழுவ போட்டு போகிற புளியும் அதுக்கும் அரபிகள் வந்து அதை ரூட் லெட்டர்ஸை பாவிப்பாங்க. சரியா? அப்போ அது கிளாசிக்கல் அரபிக்கில் பாவிக்கப்படும். அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால் மலை மேகங்கள் அது வந்து புளியப்படுது. இது தஃப்சீராலிங்கள் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் ஈவன் சயின்ஸால் கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான். அந்த மலை மேகங்கள் பாரமாக போகல அதை காற்றால் வந்து அது ப்ரெஷர் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு புளியக்குள்ள ப்ரெஷர் தானே பண்ணணும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நேச்சுரல் மெக்கானிசம் ஒன்று வச்சுக்கிறான். அந்த காற்றால் அது ப்ரெஷர் பண்ணி அங்கே இருக்கிற தண்ணி வந்து கொட்டுது. சுப்ஹானல்லாஹ். அது யாருக்கு செய்யணும்? இதை இங்கே அங்கே நடக்கிற அந்த ப்ரெஷரைஸை அது புளியப்படுற விஷயத்தை அந்த மலை மேகங்கள் ப்ரெஷர் பண்ணுற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹ்சிராத் என்ற வார்த்தையை பாவிச்சு 1400 வருஷத்துக்கு முந்தி சொல்லிட்டான். இது இப்படி தான் நடக்குதுன்னு. சுப்ஹானல்லாஹ். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தான் மலை மேகங்கள் அது நல்ல பாரமாகி அதுக்கு பிறகு அது தண்ணி ஏண்டா ஒரு விஷயம் நிறைய பாரமாகினோடனே அதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ப்ரெஷர் வந்துடும். அப்போ அது தாங்க இல்லாமல் அது தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கீழே புளியப்படுது. ஏண்டா இப்போ ஒரு அளவுக்கு தானே அது பாரத்தை தாங்க இல்லாமல் அப்புறம் வந்து கிராவிட்டியால் அது தண்ணியை புல் பண்ணுது. சுப்ஹானல்லாஹ். இதை ப்ரொசஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஐன் ஸ்வாத் ரா என்ற ரூட் லெட்டர்ஸை பாவிச்சு ஐனை விளங்கப்படுது. ஒரு இமேஜ் உண்டு, இப்படி தான் நடக்குதுன்ற ஒரு இமேஜ் உண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். அது ஒன்றாவது. இப்போ ஒன்றாவது அர்த்தத்தை பார்த்தோம். ரெண்டாவது மூசிராத் என்ற அந்த ரூட் லெட்டர்ஸை பார்த்தோம். மூணாவது வந்து இந்த சஜ்ஜாஜ் என்ற வார்த்தையை கொஞ்சம் பார்ப்போம். இந்த சஜ்ஜாஜ வார்த்தை என்னென்று சொன்னால் சஜ்ஜாத் என்று சொல்கிறது வந்து இந்த மான் தண்ணிக்கு சொன்ன ஷிஃபாத்தான் நான் சொன்ன மாதிரி அது கொட்டி கொண்டே தொடர்ச்சியாக கொட்டுற தண்ணி. அப்படின்னா நான்ஸ்டாப்பாக வர மாதிரி. இது வந்து நாங்கள் ஈனை வந்து மலை எங்களுக்கு எத்தனையோ ஜாய் மலை தெரியும். ஈனை வந்து மெயினாக வந்து இந்த பெரிய மலை ஒன்று மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று தான் காட்டுது. இப்போ நாங்கள் இதை முழு ஆயத்தை பேராகிராஃப் எடுத்தோம் என்று சொன்னால் நாங்கள் படித்தோம் எப்படி
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யால ஒவ்வொரு விஷயத்தை கொணந்து எங்களுக்கு கம்பேர் பண்ண சொல்கிறேன். அவங்ககிட்ட இருக்கிறது எப்படி, நான் செய்கிறது எப்படி. சுப்ஹானல்லாஹ் கம்பேர் பண்ணி பாருங்கள் என் சக்தி எப்படி என்ன விளங்கும். இப்போ நான் யோசித்தேன், அப்போ இது மலைக்கு நாங்கள் என்னத்தை கம்பேர் பண்ணல, எங்களுக்கு நாங்கள் என்ன சரி மலை மாதிரி செஞ்சுக்கிறோமா. அப்போ தலைக்கு வந்த ஒரு விஷயந்தான் என்னது, 2 விஷயம். எங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற டப்பை எடுக்கலும், டப்பை திறந்தால் தண்ணி வர ஒண்டிக்குது. 2வது வந்து நாங்கள் குளிக்கிற ஷவர் ஷவரை திறந்தாலும் தண்ணி வரும், அதுவும் மழை பெய்கிற மாதிரி தான் நிற்கும். ஆனால் நாங்கள் டப்பை திறந்து இல்லாட்டி ஷவர் எடுப்போம், ஷவரால் வர தண்ணிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புகிற மலைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ் நாங்கள் ஷவரை திறந்தா எங்களோட பாத்ரூமில் அந்த ஏரியா மட்டும்தான் நல்லது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஷவர் ஒன்று அனுப்புகிறான். அந்த ஷவர் எப்படிப்பட்ட ஷவர், முழு உலகத்தை நிலைக்கல. சுப்ஹானல்லாஹ் லேசிப்பட்டதா. எங்கள்கிட்ட ஷவரில் எவ்வளோ தண்ணி ஒரு செகண்டுக்கு வரும், ஒரு நிமிஷத்துக்கு வரும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையை இருக்கிறான், எத்தனை லீட்டர்ஸ் தண்ணி வருது. சுப்ஹானல்லாஹ் ஒரு மேகம் எவ்வளோ பெருசு, எங்களை டேங்க் எவ்வளோ சைஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தில் வச்சிக்கிற டேங்க் எத்தனை எவ்வளோ லிட்டர்ஸ் ஈக்கும். சுப்ஹானல்லாஹ் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும், எனக்கும் பார்க்க கிடைக்கல. ஒரு பெரிய மேகத்தில் எத்தனை லிட்டர்ஸ் தண்ணி ஈக்கும். சுப்ஹானல்லாஹ் நினச்சி கூட பார்க்கல, அது எவ்வளோ பெரிய டேங்க். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓகே நீங்களும் ஷவர் பாய்க்கிறீங்க, எனக்கிட்டே ஒரு ஷவர் இருக்குது, அது எவ்வளோ பவர்ஃபுல்லான எவ்வளோ பெரிய ஷவர். சுப்ஹானல்லாஹ் இதுதான் இது ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது ஒவ்வொரு விஷயத்துலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகிறான். அவன் எவ்வளோ சக்தி உள்ளவன், நாங்கள் எவ்வளோ வீக். இது ஒவ்வொரு ஆயத்தும் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில் தாழ்மைத்தனத்தை உண்டாக்கணும், அதுபோல் ரப்போட மகத்துவத்தை உண்டாக்கணும். இதுதான் இந்த பேசேஜோட மெயின் நோக்கம் உண்டு. மாஷா அல்லாஹ். ஓகே, அடுத்த விஷயம், 4வது விஷயம்தான் இதே தண்ணியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வச்சுக்கிறான்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அளவுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார் தண்ணியை. அந்த தண்ணியை கொஞ்சம் கூட அனுப்பினு வைங்களேன், இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் ஒரு தண்ணி கொஞ்சம் மழை கொஞ்சம் நான்ஸ்டாப்பாக பேய்ச்சேன்டா, ஒரு நாள் 2 நாள் பேஞ்சா பிரச்சனை இல்லை. சில நேரத்துக்கு கண்டினியூஸாக நிப்பாட்டாமல் பேய்ச்சேன்னு சொன்னால் ஒரு கிழமை அப்படி இல்லை. சில நேரத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பேஞ்சாலே சில ஏரியாவில் வெள்ளம் வந்துடும். எப்படி வெள்ளம் வரும், நாங்கள் ஈக்கிற வீட்டில் எங்களுக்கு ஈக்கையில் வீட்டெல்லாம் தண்ணி வந்துடும், எங்களோட சாபனம் எல்லாம் அடிபட்டு போய்த்துடும். நாங்கள் இன்றைக்கி வெள்ளத்தில் காரணம் சிலவங்க நடந்து போன இடத்துல இப்போ போட்டில் போகிற லெவலுக்கு வந்துக்குது. சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது பெரிய நியமத், மலைன்றது பெரிய நியமத், அதை கொஞ்சம் கூட்டி தந்துட்டானேண்டா. சில நேரத்துக்கு எங்களோட வீட்டில் வந்து வீட்டு வெளியே தண்ணி அப்படியே வந்து நிற்கும். நாங்கள் துவாக்கிற யாரெல்லாம் இப்போ மழை போதும் யாரில், ஏன்னா இன்னும் கொஞ்சம் மழை ஒரு ஹவர் 2 ஹவர் கூட பேஞ்சுன்னு சொன்னால் அப்படியே தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். சுப்ஹானல்லாஹ். அப்போ துவா கேட்குற யாரெல்லாம் இப்போ போதும் யாரில், மழை ஆசைத்தான், அப்போ அங்கே போட்டெல்லாம் அனுப்புகிறேன், ஆனாலும் கொஞ்சம் கூட வந்துச்சுட்டா வீட்டுக்குள்ளே வந்துடும். இன்னும் கொஞ்சம் கூட வந்தேன்னா எங்களோட சாமானத்தை எல்லாத்தையும் அப்படியே அதுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, தண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுடும். அதுக்கு வந்து இது இப்போ சோஃபா வண்டிக்கு பர்சனல் சோஃபா வண்டிக்கு அங்கிட்டால போவோம், அதெல்லாம் அதுக்கு தெரியாது. சோஃபாவும் விளங்காது, கட்டிலும் விளங்காது, அடுப்பும் விளங்காது, எல்லாம் தண்ணி வந்துண்டா என்ன எலக்ட்ரிக் சாமான் இருந்தால் எல்லாமே முடிஞ்சு இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மழையை அனுப்பலைன்னு வைங்களேன், அதுக்கு போகிற என்ன நடக்கும். அப்போ அப்பயும் வந்து பிரச்சனை தான். மழை வரலைன்னு சொன்னால் மரங்கள் வராது, எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, மிருகங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை. சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புகிற மலையை பற்றி பேசுகிறேன், அது எவ்வளோ பெரிய நியமத்தை என்று நாங்கள் யோசிக்கணும். சுப்ஹானல்லாஹ். இதில் எங்களோட அல்லாஹ் ரப்போட சக்தியை விளங்கும். ரைட், ஓகே. கடைசியாக சுருக்கமான தஃப்சீர் சுட்டி இது டக்குன்னு போகுது இன்ஷா அல்லாஹ். இல்லாட்டி இதை பற்றி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிக்குது. கடைசியில் ஒரு சின்ன சயின்ஸ் பற்றி நாங்கள் பார்த்தோம்னா என்ன நடக்குது உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மெக்கானிசம் எப்படி, இந்த வாட்டர் சைக்கிள் எப்படி வச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு விளங்குது, இது ஒரு சைக்கிளாக நடக்குது, ஒரு ரொட்டேஷனாக நடக்குது. உலகத்தில் தண்ணி இருக்குது, உலகத்தில் இருக்கிற தண்ணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ எக்ஸாம்பிள் எங்களோட வீட்டு முன்னுக்கு ஒரு சேத்துக்குழியில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் என்ன செய்ய இவப்பரேஷன் என்ற ப்ரொசஸில் அது தண்ணியை வந்து காற்று மாதிரி மாற்றி இவப்பரேட் பண்ணி சூடாக்கி சூரியன் மூலமாக அதுக்கு இது கொடுத்து அதை காற்று மாதிரி மாற்றி அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் சேர எடுக்கிறான், இல்லை அதில் குவாலிட்டி தண்ணியை மட்டும் எடுக்கிறான். கடலில் உப்பு தண்ணி இது, அந்த உப்பு தண்ணியில் குவாலிட்டி தண்ணி மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவப்பரேஷன் என்ற ப்ரொசஸால் ஒசைக்க எடுக்கிறான், வானத்துக்கு ஒசைக்க எடுக்கிறான். என்னத்துக்கு, வானத்துக்கு ஒசைக்க எடுத்து அதே மாதிரி இந்த மரங்களாலேயும் இந்த தண்ணி வெளியாகுது. அது மாதிரி நிறைய இது தண்ணி வந்து இப்போ எங்களுக்குன்னு தெரியும், நாங்கள் தண்ணியை சூடாக்கின்னு சொன்னால் தண்ணி போகும். அது வந்து நாங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லாம் தண்ணியை சூடாகி கொண்டு கேளுமா ஏன்னா, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ஒரு நேச்சுரலாகவே உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற தண்ணியும் அதை எடுக்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் நனைஞ்சு கொண்டு போனாலே வந்து நனைஞ்சு கொண்டு போனால்
கொஞ்ச நேரம் வெயிலில் ஒர்க் பண்ணால் அது மேலே இருக்கிற தண்ணி இல்லாமல் போகும். அது தண்ணியில் எங்கே போகுது? அது தண்ணி எல்லாம் அப்படியே ஒசக பெய்த்து வானத்தில் ஒரு பாயிண்ட் வர போக்கில் வானம் வந்து கூலாகுது. அதை கூலாக போக்கில் இங்கால சூடால் காற்று மாயாகி போன தண்ணி அப்படி போன தண்ணி வானத்துக்கு பெய்து என்ன நடக்குது? வானத்தில் இருக்கிற அது கிளைமேட்டில் அது கூலாகி மறுபடியும் என்ன நடக்குது? அந்த மேகங்களாக மாறுது. சுபானல்லா. அது ஒரு ப்ராசஸ். அது வந்து சயின்ஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இது எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு அவ்வளோ பார்க்க டைம் இல்லை. ஆனால் இந்த கண்டென்சிங் ப்ராசஸ் இது வந்து அப்படியே மேகங்களாக மாறி அப்படியே அதில் தண்ணி ட்ராப்பாக சேர்ந்து ஒரு பாயிண்ட் வரப்போகல. அது மேகங்கள் வந்து அது மட்டும் இல்லை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சுபானில் அது ட்ராவல் பண்ணி கொண்டிருக்குது. காற்று மூலமாக அல்லா சுபானத்தில் அதை ட்ராவல் பண்ணி வச்சு அனுப்பி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கு. சுபானல்லா. எப்படி ஒரு ப்ராசஸ் அதுக்கு போகிறோம். அதை ஒவ்வொரு இடத்தால் சேர்ந்த தண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு அது தண்ணி மழையாக இறக்கப்படுது. அதுக்கப்புறம் அதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. சுபானல்லா. இது ஒரு சைக்கிளை வச்சு இந்த சைக்கிள் சரியாக வேலை செய்யலைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? மழை அப்படியே சில இடத்துல கூட பெய்யும், சில இடத்துல குறைய பெய்யும், சில இடத்துல பெய்யாது. அப்படியே முழு உலகத்தில் ஈக்விலிபிரியம்னு சொல்லுவாங்க. அது அப்படியே டேமேஜ் ஆகிடும். அப்படின்னா மனுஷருக்கு வாழ்கிறதே கஷ்டமாகிடும். அதை மழை வந்து சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சரியாக வந்து வராட்டி. சுபானல்லா. இவ்வளோ பெரிய மெக்கானிசம் அல்லா சுபானத்தால உலகத்துக்கும் பேசிக்காக வாட்டர் சப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறேன். நாங்கள் எப்படி பட்டமூலை ஒவ்வொரு வீட்டுக்கு வாட்டர் சப்ளை பண்ணுறோமோ அல்லா சுபானத்தால இந்த மழையை யூஸ் பண்ணி முழு உலகத்துக்கும் வாட்டர் சப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறான். இது யாருக்கு செய்யணும்? அல்லா சுபானத்தால இந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த சூறால சொல்ல நீங்கள் யோசிச்சு பார்க்கலையா? நீங்கள் வந்து பெருசாக பேசுகிறீங்களே கியாமத் நாள் வருமா இல்லையாண்டு. முதலாவது அவங்க கண் முன்னுக்கு ஈக்கிற விஷயங்களை யோசிச்சு பாருங்கள், என்ன உலகத்தில் நடந்து கொண்டு ஈக்குதுன்னு. இதை நடந்து கொண்டு ஈக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் யோசித்தோம்டா எங்களுக்கு விளங்கும் ரப்பு இதை ஒவ்வொன்றையும் செஞ்சு கொண்டிருக்கிற ரப்பு எவ்வளோ பவர்ஃபுல்லான ரப்பு, எவ்வளோ சக்தி உள்ள ரப்பு. அந்த ரப்பு அதே ரப்பு தான் எங்களையும் படைச்சிக்கிறான். நாங்களும் மௌத்தாயின போகிற ஒரு நாளைக்கு எழுப்பாட்டுவான், எங்கள்கிட்ட கேள்வி கேட்பான் என்ற விஷயம்தான் இது எல்லாத்துலேயும் வந்து எங்களுக்கு தலைக்கு வர வேண்டிய விஷயம். சுபானல்லா. அதுக்கு பிறகு அல்லா சுபானத்தாலா என்ன சொல்கிறான்? இப்போ இதோடு சம்மந்தப்படுத்தி தான் அடுத்த ஆயத்தை அல்லா சுபானத்தாலா பேசுகிறான். அதாயத்து இன்ஷால்லா 15வது ஆயத்து இன்ஷால்லா. இது மலை மூலமாக அல்லா சுபானதா ஐப்புறம் என்ன செய்கிறான் என்ற விஷயத்தை இன்ஷால்லா அடுத்த ஆயத்தில் படிப்போம். சுபானல்லா அபிஹம்தி சுபானகல்லா அபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.